ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெத்திலி மீன் ஃப்ரை செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு நெத்திலி மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், ஒரு எக்கோட ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்க மீனை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீன் மேலே மசாலாலாம் கோட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 30 மினிட்ஸ் போல் அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை நல்லா காஞ்சிருக்க ஆயில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ மீன் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுமே இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் ஈவனாக இது நல்லா வேகும். இது நல்லா கலர் வந்ததுமே இது வெளியில் எடுத்துடலாம். இந்த மீன் ரெசிபி செய்கிறது ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். டேஸ்டியான நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.